ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வழக்கம் போல் சும்மா தூங்கி வச்சு மூஞ்சி கழிட்டு பல்ல விளக்கிட்டு பாலை பாத்திரத்தில் ஊற்றி பாலை கேஸ் ஆன் பண்ணி வச்சு பாலை கஞ்சிட்டு இருக்காங்க. ரவை பொண்டாக்க ரவை ஊறிக்கிட்டு இருக்காங்க. மேல்முக்கறி கிரேவி பண்ணுறதுக்கு மேல்முக்கறி ஊறிட்டு இருக்காங்க. உலை வச்சாச்சு. இந்த பக்கம் பருப்பு இட்லி சாம்பார் இன்னைக்கு, அதனால பருப்பு வச்சாச்சுங்க. பருப்புலேயே தக்காளி வெங்காயம் முருங்கெல்லாம் வேக போட்டு ஒரு கடை கடைஞ்சி தாளிச்சுட்டா இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுவாங்க. இட்லி ஊற்றலாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. தக்காளி வெங்காயம் பாப்பா வந்து நறுக்கிட்டே இருக்காங்க. அவங்க நறுக்கிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தட்டு கழுவிட்டு அதில் துணியை நினச்சி போட்டு பாருங்கள், எங்கள் அப்பா அழகாக கட் பண்ணி ரவுண்டு போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி இட்லி. சுபாரச்சமாவும் சும்மா அப்படிங்கிற மாதிரி பஞ்சு மாதிரி இருந்துச்சு. இட்லி சாம்பார் அருமையாக இருந்துச்சு. ஒரு இட்லியை ஊற்றி வச்சுட்டு அந்த ஆவி கட்டினதுக்கப்புறம் அடுத்த இடம் ஊற்றி வச்சு மூடி வச்சு வேக வச்சோன்னா சூப்பராக இருக்கும். சாதத்தை வடித்து விட்டாச்சு. அந்த பக்கம் வந்து போண்டா ரெடி ஆயிடுச்சு, ரவை போண்டா ரெடி ஆயிடுச்சு, சாம்பார் இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, மேல்மேக்கர் ரெடி ஆயிடுச்சு, தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சு பையனுக்கு. இன்றைக்கி பையனுக்கு வந்து லஞ்ச் பேக் வந்து தயிர் சாதம் மேல்மேக்கர் கிரேவி ஊறுகாயோட முடிச்சாச்சு. மத்தியானம் எங்களுக்கு வடிச்ச சாதம் இருக்குது. பாப்பா உருளைக்கிழங்கு பொட்டோட்டோ, இந்த பொட்டோட்டோ பாப்பா செஞ்சுட்டு தக்காளி தொக்கு செய்கிறாங்க. இதான் மத்தியானம் லஞ்சுக்கு. ஓகே, பாய்.